தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து நாட்டின் பல்வேறு நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல சென்னையிலும் மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் போலீசாருடைய வாகன தணிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. எழும்பூர் ரயில் நிலையம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. களத்திலிருந்து செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைகிறார். சுபாஷ் பிரபு, தற்போது நீங்க இருக்கக்கூடிய இடத்துல என்ன மாதிரியான சோதனை எல்லாம் நடக்குது? விவரங்கள். மக்கள் அதிக இடம் கூடக்கூடிய இடம் எழும்பூர் ரயில் நிலையம். இந்த எழும்பூர் ரயில் நிலையத்தில் இந்த டெல்லி குண்டுவெடிப்பு சம்பந்தமாக வேற எங்கேயும் எந்த ஒரு அசம்பாவித சம்பவமும் நடக்கக்கூடாது என்பதாக தீவிர கண்காணிப்பில் காவல்துறை, ரயில்வே பாதுகாப்புத்துறை ஆகியோர் இறங்கியிருக்கிறார்கள். வரக்கூடிய பயணிகள், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய உடைமைகள் ஆகியவை மிக தீவிரமாக கண்காணிப்பில் ஈடுபட்டு வர்றாங்க என்பதுதான் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு பயணியினுடைய பைகள், அவர்கள் கொண்டு செல்லக்கூடிய பைகள், அவர்கள் எடுத்து வரக்கூடிய பைகள் மட்டுமல்லாமல் அவர்களையே சோதனை செஞ்சு அந்த மெட்டல் டிடெக்டர் மூலமாக சோதனை செய்வதை இங்கே காட்சிகளாக பார்க்கப்படுகிறது. உதாரணத்துக்காக ஒரு பொருள் கொண்டு வர்றாங்க, அது டிஃபன் பாக்ஸா இருந்தாலும் அதுல என்ன இருக்கு அப்படின்றதையும் காட்சிப்படுத்தி அதை கட்டாயமாக திறந்து பார்க்கிறார்கள் காவல்துறைகள். ஒரு ஹை அலர்ட் இருக்குன்றதை தான் நம்மளால இப்போ சொல்லக்கூடிய விஷயமாக பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா நாடு முழுவதும் ஒரு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல சென்னையில் எழும்பூர் ரயில் நிலையம், அதே போல சென்ட்ரல் ரயில் நிலையம், கோயம்பேடு பேருந்து நிலையம், கிளாம்பக்கம் பேருந்து நிலையம், அதே போல சென்னை விமான நிலையம் ஆகிய பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பயணிகளும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும்ன்றதையும் ரயில்வே பாதுகாப்புத்துறையாக கோரிக்கையும் வச்சிருக்காங்க. தற்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சி எழும்பூர் ரயில் நிலையத்தில் இந்த தீவிர கண்காணிப்பில் இறங்கியிருக்காங்க. இரவு நேரத்தில் ரோந்து பணிகளை அதிகரிக்கணும் அப்படின்னு பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை, உத்தரவுகளை சென்னை மாநகர காவல் ஆணையர் பிறப்பித்திருக்கிறார். என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் அந்த உத்தரவுல சுபாஷ்? காவல்துறை சொல்லியிருக்க உத்தரவு, வாகன தணிக்கையில் ஈடுபட வேண்டும். அந்த வாகன தணிக்கையில் ஈடுபடும் பொழுது அவர்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸோட வாங்கி வைக்கணுன்றது எப்பவுமே புரோட்டோகாலாக ஃபாலோ பண்ணுவாங்க. வண்டி எண் உட்பட எல்லாத்தையும் பாதுகாப்பாக எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவு போடப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக கண்காணிப்புலையும் வாகன தணிக்கையிலையும் இரவு நேரத்தில் இருப்பாங்க. சென்னையினுடைய கனெக்டிங் பாயிண்ட், அதாவது சென்னை நகர்பகுதியிலும் சரி, நகர்லேருந்து வெளியே போகக்கூடிய பகுதியும் சரி, அந்த இடம் எல்லாமே தீவிர கண்காணிப்பில் இறங்க இருக்கிறாங்க. தற்போது அந்த உத்தரவு காவல்துறை சார்பாக போடப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை மட்டுமல்லாமல் மற்ற நகரங்கள், குறிப்பாக மதுரை, கோவை, திருச்சி ஆகிய முக்கியமான நகரங்களும், அதே போல வழிபாட்டு தலங்கள்லையும் பாதுகாப்பு தீவிரமாக போடப்பட இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நாடே இப்போ ஹை அலர்ட்ல இருக்கு அப்படின்றதான் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. டெல்லியில் நடந்த இந்த கொடூர தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது ஒரு அண்மை செய்தி, டெல்லியில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் காரில் இருந்த நபரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். பல்வேறு தொடர் விசாரணை என்பது தற்பொழுது செங்கோட்டைக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதியில் தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள், NIA, NSG அதிகாரிகளுடைய தடவியல் துறையினுடைய நிபுணர்களால் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஏற்பட்ட அந்த குண்டுவெடிப்பிற்கு பிறகு டெல்லியில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதலாக இன்று நடைபெற்ற அந்த செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு என்பது பார்க்கப்படுகிறது.